எத்தனையோ திறமைகள் இருக்கும் போதும் தாங்க செய்யற வேலைக்காக தன்னுடைய திறமையெல்லாம் மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க தான் இங்க அதிகம். மணிப்பூரி நாட்டுப்புற கதை ஒண்ணு இத நமக்கு தெரிஞ்ச ஒரு உயிரினம் வழியாக சொல்லுது. ஒரு காலத்துல பெண்கள் வாயாடிகளா இருந்துச்சாம். சதா பேசிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்குமா. ஒரு முறை கடவுள் எல்லா உயிரினங்களையும் கூப்பிட்டு அதோடைய திறமைகளுக்கு ஏத்த மாதிரி நான் உனக்கு பரிசு வழங்குறேன்னு சொன்னாராம். மான், மயில், கிளி, யானை, குரங்கு எல்லாம் அதது திறமைய காட்டி கடவுள்கிட்ட இருந்து பரிசுகளை வாங்கிட்டு போச்சான். அப்போ பேன்கள் தங்களுக்குள்ள ஒரே அரட்டை அடிச்சுக்கிட்டு கடவுளுடைய அழைப்பு கண்டுக்காம இருந்துச்சான். எல்லா பரிசுகளையும் கொடுத்து முடிச்ச கடவுள் பேன்கள் ஏன் வரவே இல்ல அப்படின்னு கேட்டாராம். மத்த விலங்குகள்லாம் அவை வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு அதோட இடத்திலேயே இருந்துருச்சு அப்படின்னு பதில் சொன்னாங்களாம். கோபமான கடவுள் இனி பேன்களுக்குன்னு வீடே இருக்காது, அதுகளால வாய் பேசவும் முடியாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அடடா அப்படின்னு தங்களுடைய தவற ஒப்புக்கிட்டு இந்த பெண்கள்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உடனே கடவுள், வீடு இல்லாத நீங்க இனிமே மனுஷங்களோட தலையில போய் குடியிருங்க, உங்களை கண்டுபிடிச்சா கொன்றுவாங்க, அதனால இருக்கிற இடம் தெரியாம பேசாம வாழுங்க அப்படின்னு ஆணையிட்டாராம். அப்படித்தான் மனுஷங்க தலைக்கு பேன்கள் வந்து குடியேறுச்சு அப்படின்னு சொல்லுது இந்த மணிப்பூரி நாட்டுப்புற கதை. அதே போல ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் சமூக கொடுமையால தங்களோட பேர்களை, அடையாளங்களை, திறமைகளை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு தான் வாழ வேண்டியது. எளிய மனுஷங்க நம்மள்ட்ட கேக்குறது அன்பையும் நேசத்தையும் மட்டும்தான். நாய்க்கு கூட பேர் சூட்டி கொஞ்சற நாம தான் நமக்காக உழைக்கிற பலரோட பெயர்களை தெரிஞ்சுக்காம இருக்கும். அன்பை எல்லாரோடும் வெளிப்படுத்துறதுதானே நாகரிகம்.